வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவொருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வழுத்துமோர் அறிவு முதலைந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்றைய காலை அமர்விலே இணைய வழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். சிறப்பானதொரு தவம் ஏற்றி மகிழ்ந்தோம். அந்த ஆழ்ந்த அமைதி நிலையிலேயே இன்றைய ஞான களஞ்சிய கவி விளக்கம். இன்றைய கவி உணர்வும் நிறைவும் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள்ல ஒன்று. இன்றைய பாடல் பார்த்தோம்னா இந்த நிறைவு பெற்ற அனுபவத்தை மகரிஷி அவர்கள் எனது குருமார்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே கொடுத்திருக்காங்க. இந்த வார்த்தையே ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். அந்த மன அலைச்சூழல் பற்றி பேசும்போது
நம்ம விஞ்ஞான முறைப்படியும் நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்த வாழ்க்கை கல்வி மூலமாகவும் நாம தெரிந்து கொண்டது என்ன? மனம் எப்போதும் அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலையை என்ன சொல்றோம்? பீட்டா அலை அப்படின்னு சொல்றோம். 14 முதல் 40 சுழற்சி ஒரு வினாடிக்கு இந்த மனம் இயங்கக்கூடிய நிலையை சொல்றோம். அந்த அமைதி நிலைக்கு வருவதற்கான முதல் படியாக மகரிஷி ஆக்கினை தவத்துல அந்த பீட்டா நிலையிலிருந்து ஆல்பா நிலைக்கு கொண்டு வராங்க. அப்ப அங்கதான் உணர்ச்சியிலிருந்து உணர்வு நிலைக்கு வருகிறோம் இல்லையா? உணர்ச்சி என்பது அந்த எமோஷனல் ஸ்டேட்டஸ்ல நாம சரியா தவறான்னு யோசிக்க தவறி ஒரு சில உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு காரியத்தை செய்திடுவோம். அது தீமையாகவும் முடியலாம். ஆனா இங்க உணர்ச்சியிலிருந்து உணர்வு நிலைக்கு வரும்போது அதே நிகழ்வு நடக்கிறது. ஆனா அந்த இடத்துல என்ன பண்றோம்? ஆராய்ச்சி செய்து மனத அமைதி நிலையில இதுக்கு எப்படி தீர்வெடுக்கிறதுன்னு யோசிச்சு அதை கடைபிடிக்கிறோம். அப்ப அங்கே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் கண்மூடித்தனமாக விளைவை யோசிக்காம நாம செய்த செயல்கள் மாறி அதே நிகழ்வுகள் வந்தா கூட இந்த மனம் ஆராய்ச்சிக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு சென்ற கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இந்த மூன்றையும் ஆராய்ச்சி செய்து சரியான முடிவெடுத்து அதே விஷயத்தை டீல் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல உணர்ச்சியாக இருந்தது எப்படி ஆயிடுச்சுங்க? உணர்வாக மாறிச்சு. சரி, அந்த உணர்வு அடுத்த நிலைக்கு சென்று நிறைவை கொடுக்கணும். அந்த உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு நம்ம கொண்டு வந்தது மகரிஷி போன்ற குருமார்கள் தான். உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். இப்படி நான் இந்த உணர்ச்சியிலேயே, இந்த அடிப்படை நிலையத்திலேயே, இந்த அன்னமய மனோமய கோஷத்திலேயே இருக்கேனே, நான் அடுத்த நிலைக்கு எப்படி போறது? உயும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைதொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் சொல்றாங்க மகரிஷி. இப்ப இப்படி உயும் வகை தேடி உள்ளம் உருகி நிற்கும் போது ஒரு குரு வருகிறார். அவர் நமக்கு என்ன சொல்றாரு? அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை புருவமத்துக்கு கொண்டு வந்து வச்சு தொட்டு காட்டுகிறார் அந்த வித்தைய. அதற்கப்புறம் உணர்ச்சியிலிருந்து உணர்வு நிலைக்கு வருகிறோம். இப்ப அடுத்தது நிறைவு நிலைக்கு போறது எப்படி? நான் வேறாக நின்று வேண்டினேன். வேறாக அப்படின்னா நான் தனியா, நான் என்கிட்ட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு நான் எனது என்ற எண்ணத்தோட நான் வேண்டினேன். அப்போது உன் கருணை வித்தை என்னில் இட்டாய். மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா, அத்துவித தத்துவ வித்து உனக்கு ஆசான் அறிவில் இட்டால் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. அந்த அத்வைத தத்துவ வித்து, அது போல அந்த இறைநிலை பற்றிய உணர்வை தெரிந்து கொள்வதற்கான அந்த விஷயத்த, அந்த கருணை வித்தை என்னில் இட்டாய். யாரு? குருதான் போட்டார் இல்லையா? என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். அப்ப இறைவனை உணர்ந்து கொள்வதற்கும் குரு வந்து அந்த விஷயத்தை நமக்குள்ளே விதையாக போடுகிறார். அவ்விதை மரமாகும் போது நீ வேறு நான் வேறு என்ற எண்ணம் மறைந்தது இல்லையா? இதுதானே கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அந்த தன்முனைப்பு இருக்கின்ற வரை நான் தனி என்று நினைத்து நான் வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருந்தேன். இறைவன் கிட்ட எனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்டுக்கொண்டு இருந்தேன். ஆனா மகரிஷி என்ன கொடுத்தாங்க? எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கிறது, உள்ளே கடந்து சென்று பார், அதற்கான வழியை கொடுக்கிறேன்னு ஒரு கருணை விதைய நமக்குள்ள போட்டாங்க. அப்ப அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போய் நிறைவு நிலைக்கு போகும்போது நான் வேறு நீ வேறு என்ற எண்ணம் மறைந்தது அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்ப அதுதானே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். அந்த கரைந்து போம் தன்வனைப்பு காணும் தெய்வம், அந்த எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கக்கூடிய பக்குவம் வரணும். அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். அதுக்கு உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு போகணும். அப்படி மகரிஷி அவர்கள் தான் பெற்ற அனுபவத்தை, எப்படி தனக்கு குருமார்கள் வந்து உதவினார்கள் அப்படிங்கிறத இந்த
தொகுப்புல பல பாடல்கள்ல சொல்றாங்க. ஒரு பாடல்ல சொல்றாங்க, முன்வினையின் பயனாக ஆசான் மூலம் மோன குண்டலினி தத்துவத்தை கற்று தேர்ந்தேன். இல்லையா? ஆசான் எனக்கு இருந்த முன்வினை, ஏதாவது ஒரு குரு கிடைக்கணும்னாலும் அதற்கு நமக்கு முன்வினை பயன் இருந்தா தான் முடியும். மகரிஷி அது சொல்றாங்க, என்னுடைய முன்வினையின் பயனாக அந்த நமக்குள்ளே கடந்து சென்று பார்க்கக்கூடிய இறைவனை பார்க்கக்கூடிய அந்த குண்டலினி தவத்தை கற்று தேர்ந்தேன். என் அறிவினிலே இணைந்து ராமலிங்கர் இறைநிலையை உணர்த்தி விட்டார். ஏன்னா மகரிஷி ஒருவரை மட்டும் சொல்லல, எத்தனையோ மகான்கள் அதே எண்ண அலைச்சுழலிலே இருக்கக்கூடிய மகான்களோட ஒன்றிணைந்தார். அதுல ராமலிங்கர் என் அறிவிலே இணைந்து இறைநிலையை உணர்த்தி விட்டார். சித்தர் போகர் கண்மவினை தீர்க்க ரசவாதத்தை காட்டிவிட்டார் திருவேங்கட வைத்தியர் மூலம். சோ உடலிலே ஒரு சில உபாதைகள் அந்த கர்ம வினையின் பயனாக வருகிறது இல்லையா? மகரிஷி இன்னொரு பாடல்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் தவத்தில் இருந்தேன், சித்தர் வந்தார், அவர் போகரோ என நினைத்தேன். அவர் என்னன்னு சொன்னாருங்க, உனக்கு உலக அவார்டு, அதாவது பரிசு கிடைக்க உதவி செய்வேன், உன்னுடைய தொண்டு சிறப்பதற்கும் உன்னுடைய வயிற்று வலி தீர்வதற்கும் நான் வழி செய்வேன்னு சொல்லி சென்றார்னு ஒரு பாடலை எழுதியிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி போகர் என்கின்ற சித்தர் மூலமாக திருவேங்கட வைத்தியருடைய வழியில என்னுடைய உடல்ல ஏற்பட்ட பாதிப்பையும் நான் மாற்றிக்கொண்டேன். நன்முறையில் உலகுக்கு என் கடமையாற்ற ஞான குரு பொறுப்பில் தொண்டாற்றுகின்றேன். அந்த கர்ம வினைகளை கழிப்பதற்கான அந்த உற்சாகத்தை, அந்த யுத்திய எனக்கு குருமார்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அதன்படி உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல் எல்லாத்துலயும் தவிர்த்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், மௌன குருவாக ஞான குரு பொறுப்பில் தொண்டாற்றி வருகின்றேன் அப்படின்னு சொன்ன மகரிஷி, அதற்கப்புறம் இந்த தொண்டு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது தான் இன்றைய பாடல்ல குறிப்பிடுறாங்க. அதற்கு அந்த இன்றைய பாடலுக்கு முந்தைய பாடலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இரண்டும் ஒரு வருட இடைவெளியில எழுதியிருக்காங்க. 14/8/1990 ஒரு பாடல், அதே போல 14/8/1991 மகரிஷி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளில் எழுதின பாடல் தான். அந்த இரண்டு பாடலுமே கொஞ்சம் ஒரே ஒத்த கருத்தாகத்தான் இருக்கிறது. 90 எழுதின பாடல்ல என்ன சொல்றாங்க, யான் பிறந்து இன்று வரை கழித்து விட்ட நாட்கள் 28,855. யான் பிறந்து இன்று வரை கழித்து விட்ட நாட்கள் எவ்வளவுங்க, 28,855. ஊனுடலால் உட்கொண்ட உணவு அளவு என்ன, உலக மக்கள் அனைவரது உழைப்பு உள்ளடங்கும். இத்தனை நாள்கள் உலகத்துல இருந்திருக்கேன், அந்த நாட்கள்ல பிறந்தது முதல் இன்று வரை நான் உட்கொண்ட உணவினுடைய அளவு நினைச்சு பார்த்தா இந்த உலக மக்கள் அனைவருடைய உழைப்பும் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. அடுத்தது சொல்றாங்க, தான் தனது என எழுந்த தன்முனைப்பால் கொண்ட தவறான எண்ணங்கள், சொற்கள், செயல் மலை போல மேன்மை பெற்றதால் கர்ம வினைகள் சேர்ந்துட்டே இருக்கு. எதனால் இல்ல, தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்ற பொருள் பற்று, அதனால் வந்த அருகுணங்கள் பயப்பட்டு உணர்ச்சி நிலையிலேயே செய்த செயல், எண்ணம், நினைத்த எண்ணம், பேசிய சொற்கள், செய்த செயல்கள், இவைகளால் ஏற்பட்ட விளைவுகள் எப்படி இருக்குதான், மலை போல மேன்மை பெற்றதனால் முன்னர் பெற்ற கடனை மேலான அருட்தொண்டால் தீர்க்க முயல்கின்றேன். கொண்டு வந்த பாவம் தொண்டு செய்தால் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இது வரைக்கும் இந்த நாட்கள் கணக்கு போட்டு சொல்றாங்க, இத்தனை நாட்கள் செய்த அத்தனையும் மலை போல இருக்கு, அதை கழிக்கணும்னா என்ன பண்ணணும், அருட்தொண்டு செய்து தீர்க்க முயல்கின்றேன். அந்த அருட்தொண்டுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து அதுக்கப்புறம் தான் தொண்டாற்றி இன்பம். அப்ப மகரிஷி அந்த அகத்தவம் அகத்தாய்வு செய்து முழுமை பேறு நிலைக்கு அடைந்த பிறகு தொண்டுல தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டாங்க. இதே பொருள்பட 14/8/1991 அந்த 365 அந்த 91ஆம் வருடத்திற்கான நாட்களை சேர்த்து எழுதுறாங்க பாருங்க. இன்றைய பாடல் இதுதான். ஊன் உடலாய் வந்தேன் யான் 14 ஆகஸ்ட் 1911. 1911 ஆகஸ்ட் 14ஆம் நாள் உடல் எடுத்து ஊன் உடலாய் இந்த உலகில் வந்தேன். யான் பிறந்து இன்று வரை கழித்து விட்ட நாட்கள் 2/19/210.
29,210. அந்த முதல் வருஷம் கொடுத்திருந்ததை விட ஒரு 365 அல்லது 65 நாட்கள் அதிகமாக சொல்றாங்க. 2/10/9,210. எவ்வளவு அழகா கால்குலேட் பண்ணிருக்காங்க பாருங்களேன். 29,210 நாட்கள் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். ஆன்மா தான் தொடர்ந்து இயங்க அருந்திய நல்லுணவோ அனைத்துலக மக்களது அன்பு உழைப்பு அடங்கும். அதே கருத்துங்க. நேற்றைக்கு ஒரு சொல் இன்னைக்கு ஒரு சொல் கிடையாது மகரிஷிக்கு, இல்லையா? ஒரு வருடத்திற்கு முன்னாடி என்ன எழுதினாங்களோ அதே அடிப்படையில அதே பிறந்த நாள்ல அடுத்த வருஷம் எழுதுறாங்க பாருங்க. இந்த ஆன்மா உடலும் உயிரும் இணைந்து இயங்கணும்னா அந்த உடலுக்கு தேவையான உணவை கொடுக்கணும். அப்ப அந்த உணவு இத்தனை நாட்கள் நான் தொடர்ந்து இயங்குவதற்காக அருந்திய நல்லுணவோ அனைத்துலக மக்களது அன்பு உழைப்பு அடங்கும். அந்த உணவுக்குள்ள எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களினுடைய அன்பு உழைப்பு உள்ளே அடங்கி இருக்கிறது. ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு, உழைப்பால் பதில் நீ உலகுக்கு தந்திடு சொன்னாங்க இல்லையா? அப்ப இந்த உணவு இத்தனை உலகம் கொடுத்திருக்கு, அந்த உலகத்துக்கு நான் பதிலுக்கு செய்யணும்ல. அதுக்கு சொல்றாங்க, தான் தனது என கொண்ட தவறுகளின் பதிவை தவத்தாலும் தொண்டாலும் சமப்படுத்துகின்றேன். ஏன்னா எந்த வினையும் வீண் போகாது. அப்ப தான் தனது என கொண்ட தவறுகளின் பதிவை, அந்த தான் தனது என்கின்ற அந்த இறையுணர்வு மறந்ததனால் எழுந்த தன்முனைப்பு, அதன் அடிப்படையில் நான் செய்த செயல்கள் அது தவறுகள். அந்த தவறுகளுடைய பதிவு எப்படி தீர்க்கணும்? மேல்பதிவு செய்து மாற்றிக்கொள்கிறேன். மேல்பதிவு என்னது? தவத்தாலும் தொண்டாலும் ஏன்னா அதுல இருந்து எடுக்க முடியாது இல்லையா? மேல்பதிவு செய்துதான் அந்த பதிவினுடைய தாக்கத்தை சமப்படுத்த முடியும். அப்ப அதற்கு தவம் செய்கின்றோம், அகத்தாய்வு செய்கின்றோம், நீதி நெறி உணர்ந்து வாழ்கின்றோம், வாழ்க்கையினுடைய தத்துவத்தை உணர்ந்து தொண்டாற்றி நான் அதை சமப்படுத்துகின்றேன் என்று இந்த அருமையான 2 பாடல்கள்லையுமே மகரிஷி ஒரு வருட இடைவெளியில் தன்னுடைய பிறப்பு, அதற்கு சமுதாயம் கொடுத்த பொறுப்பு, அந்த கடமையை நான் திருப்பி எப்படி செய்கிறேன்? தொண்டின் மூலமாக செய்கிறேன் என்பதை, தன்னுடைய வாழ்க்கை தத்துவத்தை அழகாக நமக்கு எடுத்து இயம்பியிருக்காங்க. இந்த சிறப்பான பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி பாராட்டி அமைகிறேன். வாழ்க வளமுடன் சொல்லி நிறைவு பண்ணுவாங்க. அதுக்குள்ள ஆடியோ நின்றுச்சா அல்லது பதிவு போயிடுச்சா தெரியல. வாழ்க வளமுடன். அருமை. மிகச்சிறப்பாக இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர், மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்ய வேண்டிய தருணம். பாடல்கள் பாடுவதற்கு அருள்நிதி ரமாதேவி அம்மா தயாரா இருக்கீங்களா? பாடுறீங்களா? நானே பாடவா? ஐயா பாடல்கள் பாட வாய்ப்பு இருக்கா? நானே பாடுறேங்க ஐயா. பாடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோ வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழார் தவித்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் முடித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம்,
தன்மாத்திரைகள் ஐவகை தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்தலை மனமாம் உயிருடல்களில் மதியுயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மதியுயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.